அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு காரசாரமான நல்ல ஒரு சாஃப்டான ஜூஸியான சிக்கன் தான், கேப்சிகம் சிக்கன். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயை நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் சேர்க்குறேன். சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சும்மா ஒரு வதங்கு வதங்கினா போதும். ஒரு வதங்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்காது. இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எலும்போடு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை வந்து எண்ணெயிலே ஒரு கலர் மாறி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கணும். இப்போ நம்ம மசாலா உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறி வரட்டும். பார்த்தீங்களா, சிக்கன் கலர் மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நான் 1/2 கப் கெட்டி தயிர் வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த மசாலா தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஏன்னா இது எலும்பில்லாத கறின்றனால சீக்கிரமாக ரொம்ப ரஃப் ஆயிரும். நல்ல ஜூஸியாக இருக்கணும்னா ரொம்ப வேக விடக்கூடாது. கரெக்டான லிமிட் வேக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த டைமில் நான் இந்த குடமிளகாவை சின்ன சின்னதாக கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை இதில் சேர்த்துடலாம். குடமிளகாவை சேர்த்து ஒரு பெரட்டிட்டு மறுபடியும் ஒரு 3 5 நிமிஷம் மூடி வைங்க. அந்த குடமிளகாவும் அந்த சிக்கனும் சேர்ந்து வேகணும், அப்போ தான் அந்த ஸ்மெல் அதில் இறங்கும். பார்த்தீங்களா, 2மே சேர்ந்து வெந்துருச்சு. குடமிளகாவும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெந்து வந்துருச்சு. குடமிளகாவுக்கு இதுதான் கரெக்டான பக்குவம். இதை விட ரொம்ப வெந்துச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். இந்த டைமில் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகுத்தூளை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நமக்கு எண்ணெய் தான் பிரிஞ்சு வரணும். இன்னும் இப்போ இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்துட்றேன். பார்த்தீங்களா, தண்ணிலாம் நல்லா வற்றி இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கி. இந்த போன்லெஸ் சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட் பீரியடாக கிண்டி எடுத்தால் தான் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதை ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் போட்டு வரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப டைட்டாகிடும், கல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஜூஸியான டேஸ்டியான கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.